ஈமானின் தெளிவும் இஸ்லாத்தின் கனிவும் தீமைகள் எதையும் வேருடன் சாய்க்கும். ஈமானின் தெளிவும் இஸ்லாத்தின் கனிவும் தீமைகள் எதையும் வேருடன் சாய்க்கும். பெருமைகள் ஓங்கும் சிறுமைகள் நீங்கும், பெருமைகள் ஓங்கும் சிறுமைகள் நீங்கும். உன்னை உலகில் உயர்ந்திடச் செய்யும் இறையின் மறையும் நபியின் மொழியும், இறையின் மறையும் நபியின் மொழியும் இருக்கும் போது உனக்கு கவலை இல்லை இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى إن الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم من مات وهو يعلم أنه لا إله إلا الله دخل الجنة أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடினுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்று நம்மவர்கள் மீது வந்து சேரட்டுமாக என்று துஆ செய்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹுவின் மென்மக்களே, இந்த வாரத்திற்கான தலைப்பு எதுவும் வரட்டும் ஈமானோடு விரட்டுவோம் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு நல்ல சிந்தனைகளோடு முழு செய்தி எடுத்துரைக்க வல்ல ரஹ்மான் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உலக வாழ்க்கையில் நமக்கு அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய அனைத்து ஹைர் நல்ல வகையான விஷயங்கள் அனைத்தும் அது நல்லதாகவே வரும் என்று சொல்ல முடியாது. சமயங்களில் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு ஷர்ரு தீங்கான விஷயங்களும் வரும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த மனிதன் என்ன செய்கிறான்? அல்லாஹ்விடமிருந்து நன்மையான நலவான விஷயங்கள் வருகிற பொழுது அல்லது தீங்கான விஷயங்கள் வருகிற பொழுது மனிதன் போராடுகிறான். நல்லதை அடைந்து கொள்ள, தீயதிலிருந்து எதிர்த்து தப்பித்து கொள்ள போராடுகிறான். அந்த போராட்டம் ஒரு கட்டத்திலே வெற்றியை தந்தால் அவன் நிம்மதி அடைகிறான். இந்த போராட்டம் அவனுக்கு வெற்றி தரவில்லை என்றால் போராட்டத்தை விடுவது தவறல்ல, ஆனால் நம்மவர்களில் பல பேர் தங்களுடைய உயிரை விட்டு விடுகிறார்கள். இது பெரிய அவதூறு, ஒரு பெரிய ஒரு மோசமான நிலை, ஒரு கஷ்டமான நிலை. இதில் மனிதர்கள் யாரும் விதிவிலக்கு அல்ல. போராட்டக்கூடிய குணம் அவர்களை விட்டு போனால் சமயங்களில் உயிர்களை விடுவது என்பது இது ஒரு யாருக்கும் விதிவிலக்கல்ல. எல்லா மனிதர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். படித்தவர்கள், படிக்காதவர்கள், வசதி பெற்றவர்கள், வசதி பெறாதவர்கள், உலகளாவிய அறிவியல் விஞ்ஞானம் அறிவாளிகளை போன்று பேசக்கூடிய பலதரப்பட்ட மக்கள் இந்த நிலைகளை கடக்க பொழுது அவர்கள் பொறுமையை கையாளாமல் ஏதாவது ஒரு சிக்கலில் அவர்கள் சிக்கிக்கொண்டால் அந்த சிக்கலிலிருந்து எப்படி வெளியே வருவது என்ற அதற்கான வழிவகைகளை தெரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைகளிலே அவர்கள் சுற்றி சுற்றி கடைசியிலே அவர்கள் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கக்கூடியவர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மனிதன் வெளியே வர வேண்டும்? எதுவும் வரட்டும், வாழ்க்கையில எது வேணாலும் வரலாம். நம்ம வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில நமக்கு நல்லதும் வரலாம், கெட்டதும் வரலாம். எந்த பிரச்சனையாக வந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்வது, அப்படி நாம் அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை, அந்த போங்கை இஸ்லாம் நமக்கு எப்படி சொல்லி தருகிறது என்பதை விவரமாக பார்க்கிற பொழுது மனிதன்
பொறுமையை இழந்து வாழுகிறான். அதனால் எது வந்தாலும் எப்படி கையாள வேண்டும் என்ற அந்த யுக்தி அவனுக்கு தெரிவது கிடையாது. ஒரு நோய், ஒரு வறுமை அல்லது ஒரு சிக்கல், ஒரு முசீபத், இதுவெல்லாம் மனிதனுக்கு வரும், குறிப்பாக முஸ்லிம்களுக்கு வரும். அப்படி வருகிற பொழுது அந்த சிக்கலை எப்படி எதிர்கொள்வது, அந்த நோயை எப்படி எதிர்கொள்வது, அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது என்று ஆய்வு செய்து அந்த கவலையிலிருந்து இவன் வெளியே வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், இவன் முதலில் கையாள வேண்டியது பொறுமை என்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் இஸ்லாம் எந்த ஆயுதத்தை முன்வைக்கிறது? எதுவும் வரட்டும், அதை ஈமானோடு விரட்ட வேண்டும். இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய ஆயுதம் என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஈமானை நீங்கள் பூர்த்தியாக வையுங்கள். உங்களிடத்தில் ஈமான் பூர்த்தியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில எதையும் நீங்கள் எதிர்த்து நிற்கலாம். அது மன ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, அல்லது உடல் சோர்ந்த ஏதாவது நோய்கள், எதுவாக இருந்தாலும் அதை எதிர்ப்பதற்கு ஒரு கேடயம் தேவை. அந்த கேடயம் தான் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய அற்புத நியமத் ஈமான் என்று சொல்லலாம். ஈமானை வைத்து எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். ஈமானை வைத்து எப்பேற்பட்ட மாளிகையை நம்மளால் அடைந்து கொள்ள முடியும். ஈமானை வைத்து அல்லாஹ்வை அடைந்து கொள்ள முடியும் என்பதையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அத்தகையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தங்களுடைய ரப்பின் மீது அளவு கடந்து நம்பிக்கை வைத்திருப்பார்கள். அந்த நம்பிக்கை அவர்களை நிலையாக இருக்க செய்யும். சும்ம இஸ்தகாமு, அவர்கள் நிலைத்திருப்பார்கள். எந்த ஒன்றை கண்டும் அவர்கள் தடுமாற்றம் அடைய மாட்டார்கள். வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள், கவலை கொள்ளவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். அன்பார்ந்தவர்களே, இப்படி வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் வரலாம். அப்படி வருகிற பொழுது நாம் கையாள வேண்டியது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போன்று நிலையான ஈமான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நிலையான ஈமான் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றால், ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், சொல்லுங்கள், காலையில் சொல்லுங்கள், மாலையில் சொல்லுங்கள். ஒரு மூமின் தினந்தோறும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தடவை சொன்னாலே போதும், அந்த ஈமான் வலு பெறும், அந்த ஈமான் பலமிக்கதாக மாறும். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மூலம் உங்கள் ஈமான் எதையும் சாதிக்க துடிக்கும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு இந்த சமூகத்தில் எதையுமே எதிர்கொள்ள முடியாம எல்லாவற்றிலும் தோல்வி எழுவதற்கான முதல் மூல காரணம் ஈமானை இழந்து வாடுகிறது. ஈமான் எப்படி இழக்கப்படுகிறது? தொழுகையை தொழுவது கிடையாது, அதனால் ஈமான் இழந்து வாடுகிறது. யார் ஐங்கால தொழுகைகளை தொழுவார்களோ அவர்களிடத்திலே பரிபூர்ண ஈமான் இருக்கிறது என்றார்கள் கண்மணி நாயகம். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு யார் பள்ளிக்கு வருவார்களோ அவர்கள் இஸ்லாத்தின் கொடியை பிடித்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மவர்களில் எத்தனை பேர் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வருகிறோம்? ஃபஜ்ருக்கு வந்தால் நீங்கள் ஈமான்தாரி என்றார்கள் கண்மணி நாயகம். அப்படிப்பட்ட ஈமானை அதிகரிக்கக்கூடிய நல்ல அமல்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நாம் தாண்டி கடந்து செல்கிறோம். ஆனால் அந்த அமலை செய்து ஈமானை ஒரு வலுவாக, ஒரு பலமிக்கதாக, ஒரு பலம் வாய்ந்ததாக நாம் உருவாக்கிக் கொள்வது கிடையாது. உடல் பலத்தை விட மனபலம் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. அந்த மனபலத்தோடு ஈமானும் சேர்ந்து கொண்டால் இந்த உலகத்தில் எது வந்தாலும் அவனால் விரட்ட முடியும், அந்த ஈமானை கொண்டு. பார்த்தவர்களே, அப்படிப்பட்ட ஈமான் வருவதற்காக வேண்டிதான் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கு. 5 வேளை பாங்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய கலாம் இறக்கப்பட்டிருக்கு. நபிகளாருடைய நபி பொன்மொழிகள் நமக்கு மத்தியிலே முழுவதுமாக இருக்கிறது. நபியுடைய சுன்னா இருக்கிறது. இதையெல்லாம் நாம் மன தூய்மையோடு நம் வாழ்வியலாக எடுத்துக்கொண்டு ஒரு முஸ்லீமாக வாழ துவங்கிட்டால் ஈமானை அடைந்து கொள்ள, ஈமானை பெற்றுக்கொள்ள பல ஊர்களுக்கு செல்ல தேவையில்லை. இருந்த இடத்திலே ஈமானை நாம் இலகுவாக அடைந்து கொள்ளலாம். எப்போ ஈமானை அடைந்து கொண்டோமோ நம்மை நோக்கி வரக்கூடிய நலவுகளையும் பெற்றுக்கொள்ளலாம், நம்மை நோக்கி வரக்கூடிய தீங்கான விஷயத்தையும் விரட்டி அடிக்கலாம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். ஈமான் வலுவாக இருந்தால் 2 குணங்கள் உங்களுக்கு அல்லாஹ் அன்பளிப்பாக தருகிறார். உங்களிடத்திலே பயமும் இருக்காது, உங்களிடத்திலே கவலையும் இருக்காது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சஹீஹ் முஸ்லிமிலே, திருமதி போன்ற கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு எனக்கு ஒரு விஷஜந்து தீங்கு என்னை கொத்தி விட்டது என்பதாக குறிப்பிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன விஷஜந்து? தேள். யா ரசூலல்லாஹ்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தேள் கொண்டியதால் என்ன ஆனது உங்களுக்கு? யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு கடுமையான வேதனை, என்னுடைய வேதனைக்கு சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை, அளவு கடந்த வேதனை நான் அடைந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள், அருமை தோழரே, தினந்தோறும் மாலை பொழுது 3 தடவை இந்த கலிமாக்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக். இந்த வார்த்தைகளை நீங்கள் தினந்தோறும் 3 வேளை சொன்னால் மாலை பொழுதில் எந்த விதமான தீங்குகளும் உங்களை வந்து அடையாது. இன்னைக்கு நாம ஒரு பாதுகாப்பான வீட்டை கட்டி இருக்கிறோம், ஒரு அழகான ஒரு பாதுகாப்புல இருக்கிறோம், அதனால எந்த விஷயத்தையும் வீட்டுக்குள்ள வர வாய்ப்பு இல்லை. ஆபத்து என்பது எதன் மூலமாக வரலாம், எப்படியும் வரலாம், யார் ரூபத்திலும் வரலாம். சாப்பிடக்கூடிய உணவிலும் கூட ஆபத்து வரலாம், குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் கூட ஆபத்து வரலாம், அடுத்த கால் எட்டி எடுத்து வைக்கிற பொழுதும் ஆபத்து வரலாம். எல்லாவற்றிலும் நமக்கு அல்ல ஆபத்தை வைத்திருக்கிறார். வெறும் விஷயத்துல மட்டும் நமக்கு ஆபத்து இல்லை, எல்லாவற்றிலும் அல்லா நமக்கு ஆபத்தை வைத்திருக்கிறான். எல்லா ஆபத்திலிருந்து பாதுகாப்பை பெறுவதற்காக வேண்டிதான் இந்த கலிமாக்களை நபிகளார் அந்த சஹாபிக்கு கற்றுத்தந்தார்கள். நாம் கவனிக்கணும், வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் வரும். அதை எதிர்கொள்வதற்கு நபிகள் நாயகம் மனிதர்களை காட்டவில்லை. இந்த ஏரியாவுக்கு போ, அங்க ஒருத்தர் இருப்பாரு, அவர் உனக்கு ஒரு நல்ல வழியை கொடுப்பாருன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் யாரையும் அட்ரஸ் கொடுத்து அனுப்பல. நீ இந்த ஏரியாவுக்கு போ, இங்கே ஒருத்தர் இருப்பாரு, இவரை போய் பார்த்தீங்கன்னா பிரச்சனை சரியாயிரும். மனிதர்களை சாடவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆபத்துக்களை யாரோடு தொடர்புடையதாக ஆக்கிறார் என்றால் அல்லாஹோடு தொடர்புடையதாக ஆக்கிறார். உனக்கு தேள் கொட்டினாலும் பாம்பு கொட்டினாலும், உன்னை யாரு தீங்கு செய்தாலும் உனக்கான முழு பாதுகாப்பு உன் ரப்பிடத்திலிருந்து தான் வர வேண்டும், மனிதரிடந்து வரவே கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபிக்கு என்ன சொல்லுகிறார்கள்? அல்லாஹ்வோடு இணைப்ப, அல்லாஹ்வோடு ஒரு அற்புத பாலத்தை பெருமானார் இந்த வார்த்தைகளின் மூலம் கற்றுத் தருகிறார் என்று சொன்னால், எல்லா காலத்திலும் மனிதனுக்கு ஆபத்து இருக்கிறது. எது வந்தாலும் விரட்ட வேண்டும், வெறுமனே வாயால சீ போ அப்படின்னு விரட்டுறதல்ல. நம்ம இடத்துல அந்த ஈமான் பலமிக்கதாக இருந்தால்தான் நாம் ஓதுகிற வார்த்தைகளுக்கு அல்லாஹ் ஆற்றலை தருவான். எல்லாரும் தான் ஓதுறாங்க, ஆனா அதுல ஒரு பவர் இருக்காது. அந்த வார்த்தைகள்ல ஒரு பவர் வேண்டும் என்றால் ஓதக்கூடியவருடைய உள்ளங்களிலே ஈமான் பவர் மிக்கதாக, அது பலமிக்கதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பலம் வர வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தொழுகை நாம் கடமையை தவற விடாமல் தொழுதாலே போதும், நம் ஈமான் பலமிக்கதாக வந்துவிடும் என்றார்கள் கண்மணி நாயகம். ஹதீஸ்ல பெருமானார் சொன்னார்கள், மன் மாத்த, யார் மௌத்தாகும் பொழுது வஹலமோ, அறிந்தவராக அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், அந்த அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை என்று உறுதியான நம்பிக்கையோடு இந்த உலகத்தை விட்டு மௌத்தாவாரோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் செல்வார் என்றார்கள் கண்மணி நாயகம். உயிரை விடுகிற பொழுது ஒரு உறுதிமிக்க எண்ணம், நான் கண்டிப்பாக அல்லாஹ்வை வணங்குகிறேன், அவன் ஒருவன் தான், அவனுக்கு இணை இல்லை என்ற எண்ணம் உள்ளத்தில் வந்தாலே அதற்கு அல்லாஹ் தரக்கூடிய அன்பளிப்பு உனக்கு சொர்க்கத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு எத்தனையோ இஸ்லாமிய குடும்பங்களில், எத்தனையோ இஸ்லாமிய முஸ்லிம் வீடுகளில் நாம் பார்க்கிறோம், தங்கள் வீடுகளில் ஏற்படக்கூடிய அந்த இழப்புகள், ஆபத்துகள், பல குடும்பங்களில் பலவிதமான பிரச்சனைகள். இஸ்லாமிய குடும்பங்களில் உடல் ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான நோய்கள், மன ரீதியான பிரச்சனை, மன ரீதியான சங்கடங்கள், மன அழுத்தங்கள், சில குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள், ஆபத்துகள், நோய்கள், திடீர் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய அச்சங்கள், குடும்பங்களில் திடீர் ஏற்படக்கூடிய பலவிதமான குழப்பங்கள், இவை எல்லாத்துக்கும் உடனடியாக நிவாரணமும் உடனடியாக வெற்றி காண வேண்டும் என்றால் வீட்டில் உள்ளவர்கள் யாராவது, குறைந்தபட்சம் ஒரு நபராவது ஈமானில் பலமிக்கவராக, எல்லாரும் ஈமான பலமிக்கவனா இருக்கணும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் வீட்டில் யாராவது ஒருவர் பலமிக்கவராக இருந்தால் ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுத்து அவர்கிட்ட ஓதின செய்யலாம், ஷிஃபாவை நாம் பெற்றுக் கொள்ளலாம். இன்னைக்கு எத்தனை இஸ்லாமிய குடும்பங்களில் மகனுடைய தொழுகைக்கு பின்னால் நிறைய இஸ்லாமிய தாய்மார்கள் பள்ளிவாசலை நோக்கி வருகிறார்கள். வருவது தவறல்ல, உங்களிடத்துல ஈமான் இருக்கு, உங்களுக்கு சூரா ஃபாத்திஹா தெரியும், உங்களுக்கும் இக்லாஸ் தெரியும், நீங்க ஓதி ஓதுனாலே உங்களுக்கு அல்லாஹ் ஷிஃபா தருவான். உங்களுக்கு உங்க ஈமான் மேலே நம்பிக்கை இல்லை, நான் ஓதுனா கேட்காது, நான் ஓதுனா பலிக்காது, அஜர்த்து ஓதுனா தான் கேட்கும் என்று அஜர்த்தின் மீது நம்பிக்கை கொண்டு வருகிற பொழுது நாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறோம். வீட்டில் யாருமே இல்லை, வீட்டில் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறாங்க, ஆண்கள் வெளியே போயிருக்கிறாங்க, அப்போ பள்ளிவாசலுக்கு வந்து ஓதிக்கலாம். வீட்டில் உள்ள நன்னிமார்கள், பூவாமார்கள், பெரிய பெரிய பேரன் பேத்தி எடுத்தவர்கள் எல்லாம் வீட்டில் வைத்துக்கொண்டு பழந்தின்ன கொட்டை என்பதெல்லாம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வயதானவர்களை எல்லாம் வீட்டில் வைத்துக்கொண்டு ஒரு சாதாரண வயிற்றுப்போக்கு அல்லது தலைவலிக்கு ஒரு பாட்டிலை எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வருவது தவறல்ல. அந்த இடத்துல உங்கள் ஈமானை நீங்கள் மறந்து விட்டீர்கள். உங்கள் ஈமான் வலுவானதாக பலமிக்கதாக இருந்தால் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே. நம்ம கவனிக்க வேணும், இங்க இஸ்லாமிய சமூகத்துல
மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள் தண்ணி ஓதிக்கொள்ள. அந்த வரிசையில இஸ்லாமிய பெண்களும் நிற்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம், ஒரு மானம் போகக்கூடிய விஷயம். ஒரு கலிமா சொல்லாத ஒரு சமயத்தை சேர்ந்தவர்கள் வருகிறார் என்று சொன்னால் நியாயமானது. கலிமா சொன்ன முஸ்லிம்களே வருகிறார் என்று சொன்னால் உங்கள் ஈமான் எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறது, உங்கள் ஈமான்ல எவ்வளவு தூரம் ஆற்றல் இல்லாமல் போயிருக்கிறது என்பதையெல்லாம் வாழும் நிகழ்காலத்திலே நாம் யோசிக்க கடமை பெற்றிருக்கிறோம். இப்படி எல்லா பிரச்சனைக்கும் நாம் எதிர்கொண்டு நிற்க வேண்டும் என்றால் எது வந்தாலும் விரட்ட வேண்டும், அது ஈமானோடு விரட்ட வேண்டும். அந்த ஈமான் வலுவானதாக இருந்தால்தான் நம்மை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மால் எதிர்கொள்ள முடியும். புகாரி ஷரீஃப்ல பதிவான ஒரு செய்தி, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், முன் சமுதாயத்தில் வாழ்ந்த மூன்று பேர்கள் ஒரு பாதையிலே நடந்து செல்கிறார்கள். நடந்து செல்கிற பொழுது திடீர் பாறை ஒரு உருண்டு வந்து அதனுடைய வலியை மறைத்து கொண்டது. அந்த மூன்று பேர் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு வரலாறு தெரியும். அந்த மூன்று பேரும் தங்கள் வாழ்நாட்களில் நடந்த நற்காரியங்களை அல்லாஹ்விடத்திலே துஆவாக முன்வைக்கிறார்கள். ஒருவர் சொன்னார், யா அல்லாஹ், எனக்கு பெற்றோர்கள் வயதானவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இரவிலே சீக்கிரமாக உறங்கி விடுவார்கள். நான் ஒரு நாள் வந்தபோது தூங்கி விட்டார்கள். அவர்கள் கால் மாட்டில் நான் நின்று கொண்டு அவர்கள் தூங்கி எழுகிற வரைக்கும் நான் பொறுமை காத்தேன். என் மனைவி மக்கள் எல்லாம் என் வேட்டியை பிடிச்சி இருக்கிறார், நான் திரும்பி கூட பார்க்கல. எங்கள் வாப்பா அம்மா எந்திரிச்ச உடனே அவர்களுக்கான அந்த பாலை பருக கொடுத்து விட்டு அடுத்து என் வேலையை பார்த்தேன். இந்த நிலை உனக்கு பிடித்திருந்தால் இந்த ஆபத்திலிருந்து என்னை விலகு, பாறை கொஞ்சம் நகன்றது. இரண்டாவது மனிதர் சொன்னார், யா அல்லாஹ், என்னுடைய சிறிய தந்தை மகள் அழகாக இருப்பார், அவரிடத்தில் நான் ஒரு முறை தவறாக நடந்து கொள்ள முயன்ற போது அவருக்கு 120 தங்க நாணய காசையும் தந்தேன். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள். அந்த நொடி பொழுது நான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டேன். யா அல்லாஹ், இந்த நிலை உனக்கு பிடித்திருந்தால் என் ஆபத்தில் இருக்கக்கூடிய இந்த பாறையை கொஞ்சம் அகற்று. பாறை விலகியது. ஒவ்வொருத்தரா துவா கேட்கும்போது பாறை விலகுது, ஆனால் யாரும் வெளியே வர முடியாது. கம்ப்ளீட்டா 3 பேர் கேட்கும்போது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. மூன்றாவது மனிதர் சொல்லுகிறார், நான் ஒரு தொழிலாளி, யா அல்லாஹ், நான் ஒரு நாள் கூலி வாங்காமல் போய்விட்டேன். கூலியை வாங்க ஒரு நாள் வந்தபோது என் எஜமானன் என் கூலியை பாதுகாத்து வைத்திருந்தார். அந்த கூலியை பாதுகாத்து வைத்திருந்த அந்த கூலி தொழிலாளி நான் ஒப்படைத்து விட்டேன். அவரிடத்துல கூலி மாத்திரம் தரவில்லை, அந்த கூலியை பாதுகாத்ததின் பறக்கத்தினால் பல ஆட்டு மந்தைகள், பல மாட்டு மந்தைகளுக்கு சொந்தக்காரனராக நான் பெருகி போனேன். அது அத்தனையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். கூலி மட்டும் தான் ஒப்படைக்கணும். கூலியை பாதுகாத்ததுனால, முதலீட்டு போட்டதுனால பல ஆட்டு மாட்டு மந்தைகள், யா அல்லாஹ், அது அப்படியே ஒன்று கூட எடுத்துக்கொள்ளாமல் அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டனே. இந்த நிலை உனக்கு பிடித்திருந்தால் என் ஆபத்தில் இருக்கக்கூடிய இந்த பாறையை விளக்கு. 3 பேரும் கேட்ட துவா, அந்த பாறை ஒட்டுமொத்தமாக விலகியது. 3 பேரும் வெளியே வந்தார்கள் என்று ஹதீஸ் கிதாபுகளில் பதிவாயிருக்கக்கூடிய செய்தி. நாம் விளங்க வேண்டிய செய்தி, இந்த 3 நபர்களும் வாழும் காலத்தில் யாரும் என் வாழ்க்கையில இப்படி ஒரு பாறை உருண்டு வரும், என்னை வந்து அதை அடைச்சிக்கும் அப்படின்னு ஒருத்தர் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்யக்கூடியவரோ, அல்லது தன்னுடைய தந்தை மகளிடத்துல, பெரிய தந்தை மகளிடத்துல தவறாக முற்படுகிற பொழுது அந்த அம்மா இத்தக்குள்ளா சொன்ன உடனே நான் எந்திரிச்சு போயிடணும், ஒரு காலத்துல பாறை உருண்டு வரும், நான் இப்படி மாட்டிப்பேன் அப்படின்னு அவரும் அந்த நேரத்துல. அல்லது மூன்றாவதாக ஒருவர் தன் கூலியை வாங்காம போயிட்டார், கொஞ்ச காலம் கழிச்சு வந்தார், கூலியை மாத்திரம் தரல, ஒட்டுமொத்த லாபத்தையும் கொடுத்துட்டார். அப்படி கொடுத்ததுக்கு பின்னால் நானும் இப்படி ஒரு காலத்துல மாட்டிப்பேன்னு சொல்லி 3 பேர்ல ஒருத்தர் கூட நினைக்கல. யதார்த்தமாக நடந்த நிலைகளை அது ஈமானோடு எதிர்த்தார்கள். தங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஆபத்துக்களை ஈமானோடு விரட்டி அனுப்பினார்கள். ஒட்டுமொத்த பாறைங்க ஒரு கதவா இருந்தா உடைச்சிடலாம், ஒரு துவாவை கொண்டு பாறையை அகற்றுகிற அளவுக்கு ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், ஒரு குவத்து அல்லாஹ் முன்னோர்கள் வாழ்ந்த வார்த்தைகளில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த நிகழ்கால வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கையில பாறலா வந்து உருள்றது கிடையாது. சின்ன சின்ன பொடி கற்கள் தான், சாதாரண கற்கள் தான். அதை நம்ம அல்லாஹ்ட்ட துஆவுக்கு கையேந்தினாலே நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் அல்லாஹ் தஆலா தவிடுபடியாக ஆக்கி விடுவான். இப்படி எது வந்தாலும் விரட்ட வேண்டும். விரட்டுவதற்கான ஆயுதம் நம்மிடத்துல ஈமான் இருக்க வேண்டும். அந்த ஈமானுக்கான வழிவகை தான் 5 கால தொழுகைகள், அல்லாஹ்வுடைய கலாம் ஓதுதல், காலை மாலை திக்ர் செய்தல், நன்மையானவற்றை அனைத்தையும் தொடர்ந்து ஒன்றுக்கு பின்னால் ஒன்று செய்து கொண்டு இருக்குதல். இஸ்லாமிய சமூகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, முன்பு வாழ்ந்த அத்துணை சமுதாய மக்களும் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டார்கள். எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்வதற்கு கையில பல போர் ஆயுதங்கள் இருந்தாலும், பல ஆயுதங்கள் அவரிடத்தில் பெரிதாக ஒன்றும் இல்லை. உன் சமுதாயத்தில் வாழ்ந்த நபிமார்களும் சரி, அல்லது சஹாபிகளும் சரி, அல்லது வலிமார்களும் சரி, எல்லா பிரச்சனையும் அவங்க எதிர்த்து நின்றாங்கன்னா ஒன்னே ஒன்று அவங்க நம்பினாங்க, நம்ம இடத்துல அல்லாஹ் விலை மதிக்க முடியாத ஈமானை தந்திருக்கிறான். பத்ருடைய போர் உங்களுக்கு வரலாறு தெரியும். 1000 எதிரிகள் கையில வாழோடு, 313 பேர், அரை வாழு, துண்டித்த வாழு, பெருசா ஒன்றும் இல்லை.
இப்படி எதுவுமே இல்லாத காலத்தில் அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? அற்புதமாக அந்த போரை வென்றார்கள் என்று சொன்னால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது, 1000 பேர் கையில வாள் வச்சிருந்தாலும் ஆனா எதிரணியில் இருந்தவர்கள்ட்ட ஒன்னே ஒன்று பேர் ஆயுதம் என்று சொன்னால் அதுதான் ஈமான் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஈமான் தான் அல்லாஹ் நமக்கும் தந்திருக்கிறான். அந்த சஹாபாக்கள், அந்த நபிமார்கள், அந்த வலிமார்கள் எந்த வார்த்தைகளை சொன்னார்கள்? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதைத்தான் நாமும் சொல்றோம், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அவர்கள் சொன்னபோது அது உயிரோட்டமாக இருந்தது. பல பிரச்சனைகளை எதிர்த்தார்கள், எல்லாவற்றையும் விரட்டி அடித்தார்கள். இன்னைக்கு அதே வார்த்தைகளை நாமும் முணுமுணுக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை கூட நம்மளால சரி செய்ய முடியலன்னு சொன்னா நாம சரி செய்ய வேண்டியது நம்முடைய பிரச்சனை அல்ல, நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். உலக வரலாற்றிலே இந்த உலகம் எத்தனையோ தலைவர்களை திரும்பி பார்த்திருக்கிறது. ஒரே ஒரு தலைவர் இந்த உலகம் எப்படி பார்த்தது தெரியுமா? அவரிடத்திலே என் இறைவன் அல்லாஹ், அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு துணை இல்லை, அவன் வஹது, அவன் அஹது, அவன் ஒருவன், அவன் மட்டும்தான் என்ற கொள்கை கோட்பாடோடு உலகம் ஒரு மனிதரை பார்த்ததென்றால் அதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தது. மற்ற தலைவர்கள் எல்லாம் இந்த உலகம் திரும்பி பார்க்கிற பொழுது பல கோடிகளை வைத்திருந்தார்கள், பல மாளிகைகளை வைத்திருந்தார்கள், பல அந்தஸ்து அதிகாரங்களை வைத்திருந்தார்கள். ஒரு மனிதர் மாத்திரம் ஒரே ஒரு வரி கொள்கையோடு இருந்தார், அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு மட்டும்தான் நான் சிரம் பணிவேன் என்ற அந்த கொள்கையோடு இருந்த ஒற்றை மனிதரை இந்த உலகம் பார்த்தது என்று சொன்னால் அந்த ஈமான் தான் இன்றைக்கு நம்மிடத்தில் வர வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாற்றிலே புகழ்பெற்ற ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். சௌர் குகை என்று சொன்னாலே நம்ம எல்லோருக்கும் ஞாபகம் வருவது நபிகள் நாயகமும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்கும். நீங்க கவனிக்கலாம், அந்த குகைக்குள்ள ஆங்காங்கே ஓட்டைகள் இருக்கும். வெளியே 1000 பேர் கையில வாளோடு நிற்கிறாங்க. நபிகளாருக்கு அந்த நேரத்தில் அசதியான ஒரு தூக்கம் வருது. அபூபக்கருடைய மடியில படுத்து உறங்குகிறாங்க. அந்த குகையில் இருக்கிற பல ஓட்டைகளை ஒரு ஓட்டையில ஒரு பாம்பு எட்டி பார்க்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பாம்பை கண்டு பயப்படல. நபிகளாருடைய தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்று பெருமானாருடைய தூக்கத்தை காப்பாற்ற, தன் உயிரை காப்பாற்றல்ல, பெருமானாருடைய தூக்கத்தை காப்பாற்ற அந்த ஓட்டை அடைப்பதற்காக தன் பாதத்தை எடுத்து அடைக்கிறார்கள். நீங்க நல்லா கவனிக்கலாம், பாதத்தை அடைத்தவுடன் பாம்பு கொத்தும். பாம்புடைய தன்மை அதுதான். வலி தாங்காம இயற்கையான மனிதன் என்ன செய்வார்கள்? டக்குன்னு காலை எடுத்துருவாங்க. அந்த வலி சரண் மூளைக்கு ஏறும், அந்த விஷம் ஏறும். அந்த வலியும் வேதனையும் பொறுத்து கொண்டு எத்தனை முறை கொத்தினாலும் என் காலை நான் எடுக்க மாட்டேன், என் பாதத்தை நான் எடுக்க மாட்டேன். ஏன்? இங்கே ஒரு நபிகளார், என்னுடைய ஆவிய நண்பர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். என் பாதத்தை எடுத்தால் என்னை கொத்திய நீ அடுத்து நபிகளாரையும் தீண்டுவாய். அதனால் உன்னுடைய எல்லா சேட்டையும் நான் தாங்கிக்கிறேன். என் பெருமானார்கிட்ட உன்னை நான் நெருங்க விடவே மாட்டேன் என்று சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் தன் பாதத்தை அந்த ஓட்டையில் வைத்து அடைத்து அது எவ்வளவு வேதனை தந்தாலும் அதை பொறுத்து கொண்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் விளக்குவார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அந்த ஓட்டையை அடைப்பதற்கு முன்னால் நான் அடைத்தால் பாம்பு வரும், அது என்னை கொன்றும், பிறகு வலி வேதனை விஷம் ஏறும், நபிகளார் கண்விழித்து பார்த்தால் எனக்கு அவர்கள் ஷிஃபா செய்வார்கள், பரக்கத்தான உமிழ்நீரை தடவி எனக்கு ஒரு மருத்துவம் செய்வார்கள் என்றெல்லாம் எண்ணி நான் அந்த ஓட்டையை அடைக்கவில்லை. நபிகளாருடைய உதவியை எண்ணி நான் அடைக்கவில்லை. நபிகளாருடைய தூக்கம் கெட்டு போய்விடக்கூடாது. நாம் கவனிக்க வேண்டும், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஈமான் வலுவாக இருந்ததால் தான் எதிரில் பாம்பல்ல யமனாக இருந்தாலும் அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். இந்த ஈமான், அப்படிப்பட்ட ஈமான் நம்மிடத்தில் வர வேண்டும். அதற்காக பயான்ல கேட்டுறதுக்காக வேண்டி விஷம் குடிக்கிறதோ அல்லது பாம்பு கிட்ட போய் நாம நம்ம சேட்டையை காட்டுறதோ இருந்துடக்கூடாது. பார்த்தவர்களை இதையெல்லாம் ஒரு வரலாறு, இதெல்லாம் ஒரு படிப்பினைக்காக. என்று சொன்னால் ஒரு முஸ்லீமுடைய ஈமான் முழுமையாக இருந்தால் அந்த முஸ்லீமுடைய ஈமானின் வர்க்கத்தால் அவருக்கு மாத்திரமல்ல அவரால் பிறருக்கும் பலன் உண்டாகும் என்றார் கண்ணை நான் சொல்ல. ரசூலுல்லாஹ் முதல்ல ஈமான மக்காவில் சொன்ன போது அது அபூபக்கருக்கு பலன் அளித்தது. அபூபக்கருடைய ஈமான் நபிகளாருடைய உயிரை பாதுகாத்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் நாம் பிரச்சனைகளை விரட்ட வேண்டும் என்றால் கையில் ஆயுதங்கள் எடுப்பதை விட, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதை விட, அல்லது வேற ஏதாவது வழிகளை நாம் கையாளுவதை விட இடத்தில் இருக்கக்கூடிய விலமதிக்க முடியாத பலமிக்க ஒரு வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அனுதினமும் சொன்னாலே போதும். நம்மை நோக்கி வரும் பிரச்சனை அது வேற பக்கம் திரும்பி ஓடும் என்றார் கண்ணு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த வார்த்தைக்கு குர்ஆன் அல்லாஹ் உதாரணம் சொல்லுவான். ஒரு பூமியில ஒரு மரம் வேறிட்டு முளைத்திருக்கிறது, அந்த வேறு பூமி முழுக்க படர்ந்து இருக்குது, அந்த வேறு வானம் வரைக்கும் செல்கிறது, அதனுடைய இலைகள் வானம் வரைக்கும் தொடர்புடையதாக இருக்கிறது. இது நல்ல மரத்துக்கான அடையாளம். அல்லாஹ் அதன் மூலம் மக்களுக்கு பலன் தருகிறான். அது போலதான் ஒரு மூமின் லா இலாஹா இல்லல்லாஹ்வோடு தொடர்பில் இருந்தால்
அவரும் பலன் பெறுவார், அவரால் மற்றவர்களும் பலன் பெறுவார்கள். அவரை எதிர்நோக்கி வரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஈமானை கொண்டு அவரால் விரட்டி அடிக்க முடியும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காமிக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் பேசுவான், ஃபலம் தக்துலுஹு வலாகின் அல்லாஹ் கத்லஹு. நீங்க கொலை செய்யல, நான் வலாகின் அல்லாஹ் கத்லஹு, நான் கொலை செய்தேன் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பத்ர்ல வெட்டது சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய மாணவர்களை வெட்ட வச்சது அல்லாஹ் தானே. வமா ரமைத்த இது ரமைத்த வலாகின் அல்லாஹ் ரமா. முஹம்மதே, நீங்க மண் எடுத்து தூவல, ஒட்டது நீங்க தான். வலாகின் அல்லாஹ் ரமா, எல்லாருடைய பார்வைகளை மண்ணை கொண்டு போய் சேர்த்தது நான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பெருமிதமாக பேசிவிட்டு சொல்லுவார், வலி யுப்னில் முஃமினீன மினு பலான் ஹஸனா. ஈமான் கொண்ட மூமின்களுக்கு நான் தரக்கூடிய அன்பளிப்பு என்ன தெரியுமா? அவர்கள் எண்ணி பார்க்க முடியாத, அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத வெகுமதிகளை நான் அவருக்கு தருவேன். 1000 எதிரிகள் கையில வாளோட நிற்கும் போது ரசூலுல்லாஹ் ஒரு பிடி மண் எடுத்து தூவுனாங்க. அந்த 1000 பிடி, ஒரு பிடியில் 1000 மண் இருந்ததாக யாரும் ரசூலுல்லாஹ் எண்ணல. அப்படி பிடிச்சி தூவுனாங்க. ஒவ்வொரு துளி மண்ணும் ஒவ்வொரு எதிரி கண்ணில் போய் விழ அவ கண்ணை கசக்கிட்டு நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் 1000 பேர் சூழ்ந்து அந்த எதிரி பட்டாளத்து நடுவுல கம்பீரமாக நடந்து சென்றாங்க சொன்னால், இந்த வரலாற்று முழுக்க ஈமான் நம்ம இடத்திலே ஸ்ட்ராங்கா வலுவானதாக இருந்தால் எது வந்தாலும் விரட்டலாம். வெறுமனே வார்த்தைகளால் அல்ல, ஆயுதங்களால் அல்ல, அந்த ஈமானை கொண்டு. கடந்த வாரம் 2 சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஒன்று, கர்நாடகாவில் ஒரு ஆலிம் 6-7 லட்சத்துக்கு மேல கடன் வாங்கிட்டார். ஏறக்குறைய வட்டி மாத்திரம் கட்டிக்கிறார், அசல் கட்டி முடிக்கல. அசல் முடியல என்று சொல்லி ஒரு பாலத்துக்கு அடியில போய் என்ன செய்யறார்? தன் உயிரை மாய்த்து கொண்டார். இது செய்யறது யாரு? ஒரு ஆலிம். அதே கடந்த வாரத்துல கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் தந்தை இடத்துல மொபைல் ரீசார்ஜ் செய்வதற்காக 1500 ரூபாய் பணம் கேட்டு 200 ரூபாய் கம்மியா இருக்கின்றதுக்காக வேண்டி இளம் வயது, அந்த 22 வயது மதிக்கத்தக்க அந்த பெண், அழகான முகத்தோற்றம், விஷம் குடித்து மரணித்து போகிறாள். 200 ரூபாய் தந்தை தராத காரணத்தினால் மருத்துவர்கள் எல்லாம் போராடுகிறார்கள் சிறுநீரகத்தை பாதுகாக்க. தந்தை தன் சிறுநீரகத்தை தந்து எப்படியாவது தன் மகளை பாதுகாக்க, உயிர் காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறாள். விதி யாரையும் விட்டு வைக்கவில்லை, அந்த இளம் பெண்ணும் மரணிக்கிறார். நம்மை சுற்றி எத்தனையோ மரணங்கள் அநியாயமாக இந்த உலகத்தை விட்டு போகிறது. இது அத்தனைக்கும் ஒரே ஒரு முடிவு என்ன தெரியுமா? நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஒற்றை வரி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த வார்த்தை சும்மா ஒரு சபைக்கு சொல்வதல்ல, உடலில் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் காலை மாலை தினமும் நாம் சொல்வதனால் நம்மை அறியாத சக்தி, ஆற்றல், பலம் எல்லாம் அல்லாஹ் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்ஸுக்கும், ஒவ்வொரு நரம்புக்கும், ஒவ்வொரு உறுப்புக்கும், நம்முடைய பார்வைக்கு அத்தனைக்கு அல்லாஹ் தருவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா வாழக்கூடிய இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் நம்மை நோக்கி எது வந்தாலும் அதை கண்டு பயப்படாமல், அதை கண்டு அச்சப்படாமல், அதை கண்டு பின்வாங்காமல், எது வந்தாலும் பரவாயில்லை, உயிர் போவது ஒரு முறைதான், நான் சொல்லிவிட்டு மௌத்தா போகிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஒரு முறை சொல்லுங்கள், அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி வைப்பான். அப்படி சிறப்பான வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் அந்த நசீபை வழங்குவானாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மௌத்தாக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததியினருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.